முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. கடந்த 2001 முதல் 2006 வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறைகளின் அமைச்சராகவும் சில மாதங்கள் முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். குறிப்பிட்ட காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 1.77 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி, அவரது 2 மகன்கள் ராஜா மற்றும் ரவீந்திரநாத் ஆகியோருக்கு எதிராக 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் 2009ஆம் ஆண்டு விசாரணையை முடித்து தேனி நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதன் பிறகு சிவகங்கை நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டு 2011ஆம் ஆண்டு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஓ பன்னீர்செல்வம் மீதான வழக்கை திரும்ப பெற்றது. இந்நிலையில் 11 வருடங்களுக்கு பிறகு இவ்வழக்கை மீண்டும் கையில் எடுத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் வழக்கை மறு ஆய்வுக்கு எடுத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இந்நிலையில் மறு விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது 20 ஆண்டுகள் பழமையான வழக்கை கையில் எடுத்து மறு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வம் வழக்கில் மறு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது. மேலும் எதிர்மனுதாரர்கள் 4 வாரங்களில் பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர்.